நாங்கள் என்னமோ முன்னாடி எண்ணெயை கண்டுபிடிச்ச எண்ணெயை கொடுத்தோம்னா மனுஷனுக்கு குழு பிடிக்குதுன்னு சொன்னால இந்த படித்தவன்லாம் சரி இவன் தின்னு போட்டு சும்மா உட்காந்துருப்பான், இவனுக்கு குழு பிடிக்கலாம். செடி கொடுத்தா அது முளைக்கும், இலை வரும், காய்க்கும், பூ வரும். கடைசியில் எல்லாத்தையும் இவனுக்கு கொடுத்துட்டு நம்ம போயிடுமோன்னு போகும். அது கொடுத்தா எப்படி இருக்கும்னு தான் நம்ம 40 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஐடியா வந்தது. இந்த ஐடியா பண்ணோம். இப்போ நம்ம காலப்போக்கில் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு வர்றப்போ இனிமேல் உரத்துக்காக எவனும் எங்கேயும் தேடவே வேண்டாம். அவங்ககிட்ட இருக்கிறதே அவனுக்கு. இதுக்கு சிம்பிள் நாங்கள் என்ன சொன்னோம்னா உங்கள் ரத்தம் உங்களுக்கு தான் சூட் ஆகும், வேறு ரத்தம் சூட் ஆகாது. நீங்கள் புதுசாக வந்த ஆளுகளுக்கு நான் சொல்ல வேண்டியது, நான் இது ஏகப்பட்ட வருஷமாக பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்கள் ரத்தம் தான் உங்களுக்கு சூட் ஆகும், வேறு ரத்தம் சூட் ஆகாது. அதே சமயத்தில் நீங்கள் சாப்பிட்றதும் அவர் சாப்பிட்றதும் இவர் சாப்பிட்றதும் எல்லாம் ஒரே உணவு தான். அரிசி, பருப்பு, காய்கறி, மாமிசம் குடிக்கிறவங்க குடிக்கிற வகை என்ன மாதிரி நீ பண்ணிக்கோ. ஓரத்தம் குரூப் ரத்தம் வேறு, இவங்க குரூப் ரத்தம் வேறு. அப்போது நம்ம சாப்பிட்றது ஒன்று, குரூப் ரத்தம் சேஞ்ச் ஆகிடுது. அதே மாதிரி எல்லா வெள்ளாமைக்கையும் நம்ம கொடுக்கறது NPK தான். நைட்ரஜன், பாஸ்பரம், பொட்டாசு இதுதான் தர்றோம். DAP, பொட்டாசு, யூரியா போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்? முன்னாடி போட்டது முருங்காய் ஒரு மாதிரி டேஸ்ட்டு, தக்காளி பழம் புளிப்பாக வந்துருச்சு, கரும்பு இருக்குது அது இனிப்பாகி போச்சு, மாம்பழம் ஒரு வாசனையோடு. நீ போட்டது DAP, பொட்டாசு, யூரியா தான். விதவிதமான ருசியை கொண்டு வர்றதுக்கு செடி ரொம்ப கஷ்டப்படுது. அதே ருசி உள்ளதை கொடுத்துட்டோம்னா சீக்கிரம் வந்துடும்ங்கிறது தான் நம்மளுடைய கண்டுபிடிப்பு.